Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என 37 ஆண்டுகளாக காலணி அணியாமல் மக்களை சந்திக்கும் தமாக சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் சுசீந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இன்றைய தமிழக அரசியலில் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அணி மாறுவதும் கட்சி மாறுவதும் வாடிக்கையாக உள்ள நிலையில், ஆனால் இன்று ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொண்ட கொள்கையிலும் ஏற்ற சபதத்திலும் தொடர்ந்து 37 ஆண்டுகளாக காலணி அணிவதில்லை என்று தனது தலைவர் ஊப்பனாருக்கும் காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்று எடுத்த சபதத்தை இன்றும் நிறைவேற்றும் வகையில் காலில் செருப்பு இல்லாமல் சுட்டரிக்கும் வெயிலிலும் கொளுத்தும் வெயிலிலும் தற்போது மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்பதும் மக்களிடம் குறைகள் கேட்பதுமாக ஈடுபட்டு வருகிறார். இதில் சேலம் மேற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் சுசீந்திரகுமார் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், நீங்கள் எத்தனை வருஷமாக செருப்பு போடுறதில்ல, என்ன காரணம்? 1989 அப்போது சட்டசபை தேர்தல் தோல்வியை முன்னிட்டு தலைவர் மூப்பனார் ஐயா அவர்களை மாற்றிவிட்டு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களை தலைவராக போட்டாங்க. நாங்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 தாலுகா காங்கிரஸ் தலைவர்கள் வாழப்பாடி ராமமூர்த்தியை தலைவராக ஏற்க முடியாது என்று சொன்னோம். அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் சொல்லி வாழப்பாடியார் இந்த தாலுகா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்கிற பதவியே எடுக்க வைத்து விட்டார். அதற்கு பிறகு 89 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிற போது நான் ஒரு சபதம் எடுத்தேன். மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற போதுதான் தாடி மீசைகளை எடுப்பது, காலில் காலணி அணிவது என்று ஒரு சபதம் மேற்கொண்டேன். ஆனால் 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் துவக்கிய போது மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் தாடி மீசையை எடுத்தே தீர வேண்டும் என்று என்னிடம் வற்புறுத்தி அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய ஆணைக்கிணங்க தாடி மீசையை எடுத்தேன். காலணி அணிய மாட்டேன் என்று சொன்னபோது, நீங்கள் காமராஜ் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக காலணி அணிய மாட்டேன் என்று சொல்லியிருப்பதால் அது வேண்டுமானால் தொடரலாம் என்று சொல்லி அனுமதி அளித்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்று வரை நான் காலணி அணிவதில்லை. உங்களுடைய சகாப்தம் நிறைவேறின இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக கிட்ட காங்கிரஸ் கட்சி பல போராட்டங்கள் நடத்தி 2 சீட்டுக்காகவும் 1 சீட்டுக்காகவும் பல போராட்டங்களை நடத்தி தான் அந்த லாஸ்ட்டில் அந்த கூட்டணியில் இடம்பெறுவதாக உறுதியேற்றுக்கிட்டாங்க. இப்போ கூட்டணியில் இடம்பெறுக்கிறாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்று தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி எப்போது தான் அமையும் எதிர்பார்க்குறீங்க? இல்லை அந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் தமிழ் மாநில காங்கிரஸாக தான் ஆட்சிக்கு வருமா என்ற இயக்கம், உங்களுடைய இயக்கம் எப்போ தான் தீரும்? எப்போ தான் நீங்கள் காலணி அணிவிக்க வாய்ப்பு இருக்குது? இன்றைய சூழலில் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தமிழகத்தில் தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தேசிய இயக்கத்தில் ஒன்றாக இந்த காங்கிரஸை நம்பியும் பாரதிய ஜனதாவை நம்பியும் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சியாக இயங்கி வருகிறது. இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜனுடைய கொள்கையின் அடிப்படையில் நடந்து வருவதால் மக்கள் தலைவர் மூப்பனார் அவருடைய வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்கிற கோட்பாட்டுடன் இயங்கி வருகிற இந்த இயக்கம் ஒரு நாள் வலுப்பெறும், ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற போவதில்லை. மாறாக தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, பாரதிய ஜனதா, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். எதிர்காலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.